வணக்கம். தமிழ் சினிமா கதைகள் அன்போடு வரவேற்கிறது. தென்னிந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமிக்கண்ணு வின்சென்ட். அவரை பற்றி பார்க்கலாம். திருச்சி பொன்மலை ரயில் நிலையம் 1905ஆம் ஆண்டு கோவையை பூர்வீகமாக கொண்ட சாமிக்கண்ணு எனும் 22 வயது இளைஞர் டிராப்ட்ஸ்மேனாக பணியாற்றுகிறார். வெள்ளைக்காரர்களும் பணக்காரர்களுமே மிகுதியாக வந்து போகும் இடம் ரயில் நிலையம். சாமிக்கண்ணு மிக எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடன் எத்தனை பேர் பணிபுரிந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சாமிக்கண்ணுவை மட்டும் நமக்கு தெரிகிறது. 100 ஆண்டுகளுக்கு பிறகும் சாமிக்கண்ணு எடுத்த ஒரு முடிவு தென்னிந்திய வரலாற்றை புரட்டி போட்டது. இன்று திரையுலகம் கோடிகளில் புழங்குவதற்கும் பாதை போட்டு கொடுத்தவர் சாமிக்கண்ணு. சினிமா எனும் கலை பிரான்ஸைச் சேர்ந்த லூமியர் சகோதரர்களால் உலகிற்கு அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1895. இங்கே கலை எனும் சொல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அக்காலத்தில் சலனப்படங்களை புகைப்படங்களின் மேம்பட்ட வடிவமாகத்தான் பெரும்பாலானோர் பார்த்தார்கள். அது ஒரு பெரும் தொழிலாக மாறும் என்றோ அதுதான் உலகையே ஆட்டி வைக்கப் போகிறது என்றோ பெரும்பாலானோர் கற்பனையும் செய்யவில்லை. மிகச் சிலர் சினிமாவை கலையாகவும் தொழிலாகவும் அறிந்து கொண்டனர். அந்த மிகச் சிலரில் சாமிக்கண்ணு வின்சென்ட்டும் ஒருவர். அவரது ரயில் நிலையத்திற்கு ஒரு ரயில் வந்து நின்றது. ரயிலிருந்து டூபான் என்ற பிரெஞ்சுக்காரர் வந்து இறங்கினார். அக்காலத்தில் உலக சந்தையில் பிரபலமாக இருந்த பதே என்னும் ப்ராஜெக்டர் நிறுவனத்தின் அதிகாரி அவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று துண்டு படங்களை திரையிட்டு காட்டி பணம் ஈட்டுவது அவர் பணி. இவ்வாறானவர்களை பயண சினிமாக்காரர்கள் என்பார்கள். இவர்கள் எப்போதும் டூர் சென்று கொண்டே இருப்பதால் டூரிங் தியேட்டர் என்ற பெயர் பின்னாளில் உருவானது. இலங்கையில் பயணத்தை முடித்துவிட்டு வந்த டூபான் களைத்திருந்தார். உணவு ஒவ்வாமையினால் காய்ச்சல் வாந்தி ஏற்பட்டு ஓய்வில் இருந்தார். சாமிக்கண்ணு வின்சென்ட் டூபானுக்கு சில உதவிகள் செய்தார். இருவரும் நட்பு பாராட்டினர். டூபான் தான் நாடு திரும்ப விரும்புவதாகவும் தான் சுமந்து திரியும் உபகரணங்களை யாரிடமாவது விற்றுவிட்டால் நல்லது என்றும் சாமிக்கண்ணுவிடம் கூறினார். அந்த உரையாடலில் விதைக்கப்பட்டது தென்னிந்திய சினிமா தொழிற்சாலையின் வித்து. 2000 ரூபாய் விலை சொன்னார் டூபான். சாமிக்கண்ணு உறவினர்களிடம் திரட்டி அத்தொகையை டூபானிடம் கொடுத்து ப்ராஜெக்டர், சில துண்டு படங்கள், பிற சாதனங்கள் அனைத்தையும் வாங்கினார். அக்காலத்தில் 2000 ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா விதங்களிலும் சாத்தியம் குறைவான ஒரு தொழிலில் இவ்வளவு பெரிய முதலீடு. ரயில்வே வேலையும் உதறிவிட்டார். கடனோ பெருந்தொகை, தொழிலோ புத்தம் புதிது. புகைப்படம் எடுத்துக்கொண்டாலே ஆயுள் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கை இப்போதும் சிலரிடம் உள்ளதை நாம் அறிவோம். அக்காலத்தில் திரையில் படத்தை பார்த்தாலே ஆயுள் குறையும், பார்வை மங்கும் என்ற எண்ணம் பரவலாக இருந்தது. ஆகவே சினிமா காட்டுபவர்களை கடுமையாக எதிர்க்கவும் செய்தனர். மக்கள் இவ்வாறு தான் சினிமாவை பார்த்தார்கள். இந்த சூழலில்தான் சாமிக்கண்ணு அவ்வளவு பெரிய முடிவை எடுத்தார். சூழலை கண்டு அஞ்சுபவர்கள் சாமானியர்கள், சூழலை மாற்ற முடிவெடுப்பவர்கள் சாகசக்காரர்கள். சாமிக்கண்ணு சாகசக்காரர். ஒரு மாட்டு வண்டி, சில உதவியாளர்கள், வண்டியில் ப்ராஜெக்டர் மற்றும் சாதனங்கள். இதுதான் பயணத் திரையரங்கம். சென்னை எக்ஸ்பிளனேட் பகுதியில் முதன்முறையாக கொட்டகை திரையரங்கை அமைத்தார் வின்சென்ட். கொட்டைக்குள் படம் காட்டலாம் என சிந்தித்ததே சாதனைதான். ஏனெனில் சினிமா என்பது ஏற்கனவே சொன்னபடி கலையாக மட்டும் பார்க்கப்பட்ட காலம் அது. சாமிக்கண்ணு எக்ஸ்பிளனேட்டில் டென்ட் அடித்து படம் ஓட்டினார். சினிமாவை மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு கொண்டு சென்றார். எளிய மக்களும் சினிமாவை நேசிப்பார்கள் என அவ்வளவு மோசமான காலத்திலும் அவர் நம்பினார். 1908ஆம் ஆண்டு வரை பெரும்பாடுகள், கடன் மேல் கடன், நீண்ட காலம் வெளியூரில் தங்கி இருந்தபோது மனைவியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. வின்சென்ட் ஊர் திரும்பிய சில நாட்களில் மனைவி இறந்தே போனார். சாமிக்கண்ணு சில ஆண்டுகளில் வருவாய் ஈட்டத் தொடங்கினார். மக்கள் சினிமாவை புரிந்து கொண்டனர். இந்த நிலையை சாதிக்க சாமிக்கண்ணு செய்த வித்தைகளுக்கு அளவே இல்லை. அவருக்கு மந்திர வித்தைகள் தொடக்கத்திலே தெரியுமா அல்லது சினிமாவுக்காக கற்றுக்கொண்டாரா என தெரியவில்லை. ஆனால் கொட்டகைகளில் அவர் மக்களை கவர்வதற்காக மந்திர வித்தை காட்சிகள் செய்து காட்டினார். ஒரு படம் முடிந்து அடுத்த படத்தை ப்ராஜெக்டரில் இணைக்க சிறிது நேரம் ஆகும். ப்ராஜெக்டரில் சூடு தணிய வேண்டும். அந்த இடைவெளியில் யாரும் கூச்சலிடக்கூடாது, எழுந்து சென்று விடக்கூடாது. சாமிக்கண்ணு எனும் அந்த இளைஞர் சிறந்த மேஜிஷியனாக இருந்ததால் அந்த இடைவெளியை உற்சாகமாக நிரப்ப முடிந்தது. கிறிஸ்தவ மத விதிகள் சாமிக்கண்ணுவை கண்டித்தன. கோவையின் பிஷப் சாமிக்கண்ணுவை கிறிஸ்தவத்துக்கு எதிரான சாத்தானின் வேலைகளை பார்ப்பதாக கூறி தேவாலயத்தை விட்டு விலக்கினார். பெரும்பாடுபட்டு பிஷப்பிடம் மந்திர வித்தைகள் எல்லாமே தந்திரங்கள் தான் என விலக்கி மீண்டும் தேவாலயத்தில் இணைந்தார் வின்சென்ட். இவ்வாறான துன்பங்களுக்கிடையில் சினிமாவை ஒரு தொழிலாக மாற்றி காட்டினார் சாமிக்கண்ணு. தற்போது நாம் குளிரூட்டப்பட்ட அரங்குகளுக்குள் அமர்ந்து சினிமா பார்ப்பதற்கான மூல காரணங்களில் சாமிக்கண்ணு முதன்மையானவர். சில ஆண்டுகளில் தென்னிந்தியா முழுவதும் ஏறத்தாழ 200 பயண சினிமா அரங்குகள் சாமிக்கண்ணு வின்சென்டால் நிறுவப்பட்டன. பதே ப்ராஜெக்டர் நிறுவனத்தின் முதல் தென்னிந்திய விற்பனையாளர், டீலர் சாமிக்கண்ணு வின்சென்ட் தான். எந்த ப்ராஜெக்டரை 2000 ரூபாய்க்கு கடன் வாங்கி கொள்முதல் செய்தாரோ அதே ப்ராஜெக்டர்களை தென்னிந்தியா முழுவதும் விற்பனை செய்யும் உயரத்தை
பல இன்னல்களுக்கு மத்தியில் அடைந்தார் வின்சென்ட். தமிழகத்தில் முதல் திரையரங்கம் கெய்டி சென்னையில் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இரண்டாம் அரங்கத்தை கோவையில் வின்சென்ட் தான் 1917ஆம் ஆண்டு கட்டினார். பெயர் வெரைட்டி ஹால். இப்போதும் அந்த அரங்கம் இயங்குகிறது. பெயர் மட்டும் டிலைட் தியேட்டர் என மாற்றப்பட்டு விட்டது. உரிமையாளர்கள் மாறியதால். ஆனாலும் அந்த அரங்கம் இருக்கும் வீதியின் பெயர் இப்போதும் கோவையில் வெரைட்டி ஹால் வீதிதான். அதனால்தான் சாமிக்கண்ணு வின்சென்ட்டை தென்னிந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கிறோம்.